الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى من عمل صالحا من ذكر أو أنثى فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபீன்கள் தபீன்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் இருக்கும் அனைவரும் பணக்காரர்களை முன்மாதிரியாக வைத்து பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பணக்காரர்களிடம் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயம்தான் நிம்மதியாகும். ஆம் சகோதரர்களே, பணக்காரர்களிடம் எவ்வளவுதான் செல்வங்கள், வசதி வாய்ப்புகள், அந்தஸ்துகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் நிம்மதி இல்லை என்று சொன்னால் அவன் பலவிதமான தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனிதனாக மாறிவிடுகின்றான். இந்த நிம்மதி என்பது வெறும் பணக்காரர்களிடம் மட்டும் இல்லாமல் இல்லை, மாறாக ஏழைகளும் பணம் இல்லாத காரணத்தினால் நிம்மதி இல்லை என்ற எண்ணம் அவனை நிம்மதி இல்லாத மனிதனாக மாற்றுகின்றது. ஆக ஒரு மனிதன் விரும்பக்கூடிய விஷயம் தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருந்தால் மட்டுமே போதும் என்பதுதான். இந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்? ஒரு சிலர் பணத்தினால் நிம்மதி கிடைக்கும், ஒரு சிலர் வேலைக்கு சென்று விட்டால் நிம்மதி கிடைக்கும் என்ற பல வழிகளில் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேடுதலின் வேட்டையில் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தற்கொலை செய்ய கூட முன் வந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிம்மதியான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு பல வழிகளை கொடுத்த இஸ்லாமிய சமூகத்திலும் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நிகழ்கிறது என்பதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், من عمل صالحا من ذكر أو أنثى فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. ஆணாயினும் பெண்ணாயினும் எவன் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் நற்செயல்களை புரிகின்றானோ அவரை இவ்வுலகில் தூய வாழ்வை வாழச் செய்வோம், மறுமையிலும் அவருக்கு அவர்களின் உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறக்கூடிய விஷயம், ஒரு மனிதன் ஈமான் கொண்ட நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் நற்செயல் செய்கிறானோ அவனுக்கு இவ்வுலகில் தூய வாழ்வை வாழச் செய்ய வைக்கிறான். மேலும் அவனுக்கு மறுமையில் அவனுக்கு நற்கூலியை வழங்குகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
இங்க தூய வாழ்வு என்பது நிம்மதியான வாழ்வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதனின் வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் இந்த இரண்டு விஷயங்களில் மாறி மாறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயக்குகின்றான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்பமே இருந்து கொண்டு இருக்காது, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் துன்பமே இருந்து கொண்டு இருக்காது. ஆனால் இந்த இரண்டு நிலையிலும் யார் நிம்மதியாக வாழ முடியும் என்றால் இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், உடல் நலம் போன்ற விஷயங்களில் துன்பம் வரும்போது அவன் பொறுமை கொள்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக அடைகின்றது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்பம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவன் பொறுமை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றான் என்றால் அவனுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக அமைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம். அவன்தான் இறை நம்பிக்கையாளர் மனதில் சக்கீனத் என்ற மன நிம்மதியை அருள்கின்றான். மேலும் தங்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள அந்த அமைதி கொண்டு இன்ப துன்ப எல்லா நிலைகளிலும் அந்த பொறுமையினால் ஈமான் இன்னும் வலுவடைகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். நம்முடைய மக்கள் துன்பம் வந்துவிட்டாலே என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, இதனால் பல பேர் துவண்டு விடுகின்றார்கள். ஆனால் நமக்கு துன்பம் வந்துவிட்டால் நாம் துவண்டு விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சோதிப்பதன் மூலம்தான் அடியானை தூய்மைப்படுத்துகின்றான் என்று அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் எந்த மனிதரையும் அவனது சக்திக்கு ஏற்ப சோதிப்பதில்லை என்று கூறுகின்றான். ஆக அன்றைக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ்விடம்தான் வருகின்றது, அது அல்லாஹ்வே சரி செய்து விடுவான் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த நிம்மதியை இழக்கக்கூடிய இரண்டு அபாயகரமான விஷயங்கள் இருக்கின்றது. அந்த இரண்டு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்துவிட்டால் அவன் நிம்மதியை இழந்து விடுகின்றான். ஒன்று பேராசை, இந்த இண்டிவிஜுவலான பேராசை. அவனை மாதிரி ட்ரெஸ் போடணும், அவனை மாதிரி பணம் சம்பாதிக்கணும், அவனை மாதிரி ஷூ வாங்கி போடணும் என்ற இண்டிவிஜுவலான பேராசை அவனுடைய நிம்மதியான வாழ்வை இழக்க செய்கிறது. இரண்டாவது பொறாமை. அவனுக்கு பிரச்சனைகளே இல்லை, எனக்கு அதிகம் பிரச்சனை இருக்குது, அவனுக்கு பொறுப்பு கொடுக்கவே இல்லை, எனக்கு அதிகம் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவனுக்கு அதிக பணம் இருக்கிறது, எனக்கு ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணம் கொடுக்கவில்லை என்ற பொறாமை அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியா இல்லாத வாழ்க்கையாக மாற்றுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், வலா ததமன்னு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅத். உங்களில் சிலருக்கு சிலரை விட எதை கொண்டு சிறப்படுத்திருக்கின்றேனோ அதை அடைய நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதவியை அளித்திருக்கின்றான், சிலருக்கு செல்வத்தை அளித்திருக்கின்றான், சிலருக்கு அழகை அளித்திருக்கின்றான். அதை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன், உனக்கு எப்போது கொடுப்பேன் என்று நான் தான் முடிவு செய்வேன், எனவே அவனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாய், எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று பேராசை கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொள்ளலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை காட்டு பகுதியில் பயணிக்கிறார்கள். அப்போது அவரோடு ஒரு மனிதன் சேர்ந்து அவரோடு பயணிக்கிறார். பிறகு ஒரு இடத்தில் இருவரும் அமர்ந்து சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். அதில் மீதமுள்ள ஒரு ரொட்டி துண்டை கீழே வைத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்போது அந்த ரொட்டி துண்டை அந்த மனிதர் சாப்பிட்டு விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வந்து அந்த ரொட்டி துண்டு எங்கே என்று கேட்டபோது, எனக்கு தெரியாது, யார் எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். அப்போது அந்த பயணம் மீண்டும் தொடர்கிறது. அப்போது ஒரு மான் அவர்களுக்கு முன் துள்ளி செல்கிறது. அந்த மானை பிடித்து அதை அறுத்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு அந்த மானினுடைய எலும்பு அனைத்தையும் ஒன்று கூட்டி அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டபோது அந்த மானிற்கு உயிர் வந்து அது துள்ளி சென்று விடுகிறது.
அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் பாருங்கள். இந்த ரொட்டி துண்டை யார் சாப்பிட்டது என்று மீண்டும் அந்த மனிதரிடத்தில் கேட்டபோது எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் மூலம் நான் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை அவருக்கு விளங்க முயற்சிக்க போது அவர் அதை நான் எடுக்கவில்லை என்று மறுத்து விடுகிறார். பிறகு ஒரு இடத்தில் அமர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 விதமான குவியல்களை உருவாக்குகிறார்கள். அப்போது அந்த குவியல்களை உருவாக்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டபோது அந்த 3 குவியல்களும் தங்க குவியல்களாக மாறுகின்றது. அதில் ஒரு குவியலை அந்த மனிதருக்கு கொடுத்து விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குவியலை எடுத்துக்கொண்டு அந்த மீதமுள்ள ஒரு குவியலை யார் அந்த ரொட்டி துண்டை எடுத்தானோ அந்த அவனுக்கு அப்படி என்று சொன்ன போது அந்த பேராசையின் காரணமாக அந்த மனிதன் நான் தான் அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டேன் என்ற உண்மையை கூறுகின்றான். பிறகு அந்த 3 தங்க குவியல்களையும் அவரிடமே கொடுத்து விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த இடத்திற்கு 2 மனிதர்கள் வந்து அந்த தங்கத்தை கொள்ளையடிக்க விரும்பிய போது அந்த மூவரும் சமரசம் செய்து அந்த 3 குவியல்களை பிரித்துக் கொள்கிறார்கள். சிறிது நேரம் அதே போன்று கழிகிறது. அப்போது அந்த தங்கம் அவர்களுக்கு பசிக்கின்றது. அந்த பசியின் காரணமாக ஒருவர் சாப்பாடு வாங்க செல்கிறார். அப்ப அந்த மீதமுள்ள 2 பேரும் நம்ம அந்த தங்க குவியல்களை எடுத்துக்கொள்ளலாம், அவனை கொன்று விடலாம் என்று பிளான் செய்து அவர்கள் விஷம் தடவிய கத்தியை ரெடியாக வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த சாப்பாடு வாங்க சென்ற மனிதன் அவர்களை கொன்றுவிட்டு நாம் அந்த 3 குவியல்களையும் தங்க குவியல்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சாப்பாட்டில் விஷம் கலந்து கொண்டு வருகிறார். அதே போன்று அந்த ஒரு மனிதன் விஷம் தடவிய கத்தியால் கொல்லப்பட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த 2 மனிதனும் மரணம் அடைகின்றார்கள். இது நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு தனது சீடர்களோடு வருகை தந்தபோது அந்த 3 பிரேதங்களும் அந்த 3 குவியல்களும் அங்கே இருக்கின்றது. இந்த சம்பவம் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், இந்த ஆசை பேராசையின் காரணத்தினால் என்ன நிகழும் என்ற பாடத்தை நமக்கு இந்த சம்பவம் கற்றுத் தருகிறது. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு மக்கள் அனைவரும் பேராசையின் காரணமாக அவர்கள் இருந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நிம்மதியாக வாழ முடியும்? வானில் நிகழ்ந்த முதல் பாவமும் பூமியில் நிகழ்ந்த முதல் பாவமும் பொறாமை என்ற தீய குணத்தினால் தான் சகோதரர்களே. இதற்கு என்னதான் தீர்வு என்று யோசித்து பார்த்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பதிலை அளிக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால், வசதி வாய்ப்புகளை பெற்ற மக்களை பார்க்காதீர்கள், அதனால் தான் நம்முடைய மனம் நிம்மதி இழந்து போகிறது. அதற்கு பதிலாக செல்வத்தை பெற்றவர்களில் உங்களில் கீழே உள்ளவர்களை பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்தாதான் நமக்கு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடை கொடுத்திருக்கின்றான் என்று நமக்கு அந்த அருமை புரியும். ஒரு பழமொழி கூட கூறுவாங்க, செருப்பு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, கால் இல்லாதவரை பார்த்தால் அந்த செருப்பே ஒரு விஷயமாக தெரியாது என்று கூறுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடை என்பது உங்களது பார்வையில் மதிப்பிழந்து போகாமல் இருப்பதற்கு இந்த ஒரு நடத்தையே போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நன்னடத்தைகளை நம்முடைய வாழ்வில் அதிகரித்து இந்த பொறாமை பேராசையை விட்டு விலகி இருந்து இந்த நிம்மதியான வாழ்வையை அடையக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. بارك الله لنا ولكم في القرآن العليم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.